வேர்க்கடலை ரெசிபிங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இது வடித்த சாதம் வச்சியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம், இல்லை மிச்சமான சாதத்துலேயும் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது ஃப்ரெஷ்ஷாக சாதம் வடித்து அதில் கலந்து கொடுத்து விடுங்க. இந்த கப்பில் ஒரு கப்புங்க. இந்த கப்போட அளவு 50 கிராம் வேர்க்கடலை. லோ ஃப்ளேமில் வேர்க்கடலை வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுபட்டுடுச்சு. இந்த மாதிரி வறுபடணும். தோல் உரியுது பாருங்கள். இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு, தேவையான அளவு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் சீரகம். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது. கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியணுங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு கொஞ்சம் வறுபடலைங்க. 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். தாளிப்பு வறுபடணும். தாளிப்பு வறுபட்டுடுச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்துக்கிட்டு தேவையான அளவு வடித்த சாதம் உதிரியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு அரைத்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொடி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுவோம், நல்லா இருக்குங்க. சாதம் மிச்சமான சாதத்துலேயும் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து விடலாம். இந்த நேரத்தில் இங்கே உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிச்சமாக இருக்கிற பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தியில் வச்சு ரோலாக செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாதத்தில் கலந்து சாப்பிடலாம். இந்த பொடியை மொத்தமாக அரைச்சா எண்ணெய் வாசனை வந்துடுங்க. தேவைப்படும் போது கொஞ்சமாக அரைச்சிக்கலாம்.